ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு இன்னும் இடையில ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது இல்லைங்களா? அடுத்த வியாழக்கிழமை நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை. நம்மளுடைய 3 சபைகள் இருந்து இங்க வருவாங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைய நாட்கள் உங்க சொந்த பந்தங்களோட கலந்து கொள்ளணும். நீங்களே வந்து உட்காரக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொந்த பந்தங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அப்புறம் வற்புறுத்தணும், அவங்கள வருவதற்கு உதவி செய்யணும். நீ வந்தா போ, வந்தாவா போனா போன்னு கண்டுக்காமல விடக்கூடாது. அப்படி வர முடியலையா, அவங்க வந்தாங்கன்னா போயாவது கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா அருகில் வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டு வரணும், உபசரிப்பு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். அவங்கள என்ன பண்ணணுங்க? நற்செய்தி இன்னைக்கு நன்மைக்கு நமக்கு என்னங்க? நல்ல நாள், விருந்தின் நாள். எல்லாம் கூடி ஆராதிக்கிறது மாத்திரம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது விசாரிச்சு கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு பகிர்ந்து கொள்ளணும், உடை பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? சோ அவர் வந்த நாட்டிலே கொண்டாடும் விதமா நம்ம நன்மைகளை செய்ய பழகி கொள்ளணும். உலகத்தானுக்கு சந்தோஷம்னா எதுல இருக்குங்க? குடிக்கிறதுல இருக்கும், ஊர் சுத்துறதுல இருக்கும், மற்றவர்களுக்கு நேரம் செலவு பண்றதுல இருக்கும். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு நம்ம அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்க வேண்டும். இல்லையா? அவர் நமக்காக பூமிக்கு வந்தார் அப்படிங்கறத காட்டிலும் மிகப்பெரிய அன்பு இந்த பூமியில இல்லை. இல்லையா? அதனால அதை சொல்லுவதற்கு தயாராங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா எந்த வகையிலும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். அவருக்கு வந்துட்டு எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது. இப்படி இருந்தா தான் ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் இல்லை. அவருக்கு வெறுமையில இருந்து அவரால் உருவாக்க முடியும், குறைவுகள்ல இருந்து நிறைவாக்க முடியும், இழந்தது அத்தனையும் திருப்பி கொடுக்க முடியும். இல்லையா? ஆண்டவரால் என்ன செய்ய முடியுங்க? இல்லாத இடத்துல இருந்து அவரால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஒருவேளை கொஞ்சமா இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்? நிறைவாக்க முடியும். எதுவுமே இல்லை, எங்கிட்ட இருந்தது எல்லாமே செலவாகி போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அவரால் திரும்ப அவரால் ரீக்ரியேட் பண்ண முடியும். இல்லையா? அவரால் முடியாதுன்னு ஏதாவது இருக்குதுங்களா? நீங்க எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும், அறக்குடமா இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும் கர்த்தரால என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆனா ஓட்டையா இருந்தா மட்டும் ஆண்டவரால ஒண்ணு செய்ய முடியும். இல்லையா? குடை எப்படி இருந்தாலும் அதை நம்பிட முடியும் நம்மளால. ஆனா ஓட்டையா இருந்த குடத்தை நம்ப முடியுமா? அதனால குறைவுகள் இருந்தா கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே அது என்னுடைய குறைவை என்ன பண்ணுங்க, நீங்க நிறைவாக்குங்கன்னு கேளுங்க. கர்த்தரால முடியாத இந்த பூமியில ஏதாவது இருக்குதா? நம்மளை உருவாக்கினவர் அவர். எந்த இடத்துல நம்ம உடைவோம், எந்த இடத்துல ஓட்டை விடுவோம், எந்த இடத்துல இவன் தடுமாறுவான்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துருக்கு நல்லா தெரியும். இவனுக்கு இந்த சூழ்நிலை உண்டு பண்ணா என்ன பண்ணுவாங்க? தடுமாறி போயிடுவான். இந்த சூழ்நிலை உண்டு பண்ணா என்ன பண்ணுவாங்க? நிலை மாறி போயிடுவான். அவனால் அதை செய்ய முடியாதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மீட்டி பாதுகாத்து ரட்சிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் முதலாவது வெறுமையிலிருந்து என்ன பண்றாருங்க? உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும் பொழுது இந்த பூமி எப்படி இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. வெறுமைன்னா என்னங்க? ஒண்ணும் இல்லை, எம்டி. ஒண்ணும் இல்லாத இடத்தை தான் வெறுமைம்பாங்க. அப்ப கர்த்தர் வெறுமையிலிருந்து உருவாக்குகிறார். இல்லையா? ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்களா? உருவாக்குறார். வெறுமையான விஷயங்களை நம்ம நிறைய நேரங்களில் இதுக்கு மேல என்னடா இது பிரயோஜனப்படாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கையில என்ன இருக்குது, எல்லாம் எம்டின்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல கர்த்தரால என்ன பண்ண முடியுங்க? புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். இல்லையா? இந்த பூமி ஒழுங்குமையும் எப்படி இருந்ததுதா? இருளாய் இருந்ததா? வெறுமையாத்தான் இருந்ததா? அந்த வெறுமையில இருந்துதான் அத்தனையும் ஆண்டவர் கர்த்தர் உருவாக்கினார். இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கை வெறுமையா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே முடிஞ்சது. ஒரு சிலருக்கு வெறுமை எப்படி ஏற்படும்னா, ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி வெறுமையா இருக்கும். எப்படிங்க? ஒரு விஷயத்த, ஒரு நிலத்துல வீடு கட்டாததுக்கு முன்னாடி அந்த நிலம் எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம், எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம், அந்த கடைசி காலத்துல அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும்? ரெண்டு வெறுமைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உருவாகாத வெறுமைக்கும் உருவாகி எல்லா ஆண்டு அனுபவிச்சு இருக்கிற வெறுமைக்கு என்ன இருக்கு? ஆனா கர்த்தர் ரெண்டு வெறுமையும் பூர்ணப்படுத்த கர்த்தரால முடியும். இல்லையா? அப்ப கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்ப வெறுமையை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நிறைவாக்குகிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். யாக்கோபை பத்தி நம்ம பார்க்கும்போது எப்படிங்க? அவரு வெறும் கோலும் தனியுமாய் போனவர். அப்பா அம்மாவோட நல்ல ஆஸ்தி அந்தஸ்து சொத்தோட நல்ல சுகமாய் வாழ்ந்துட்டு இருந்த யாக்கோபு இப்ப ஒரு இடத்துக்கு துரத்தி விடப்பட்ட உடனே அவர் வரும்பொழுது அவர் கையில என்ன இல்லைங்க? ஒண்ணுமே கிடையாது. வெறுமை. அவருக்கு என்னங்க?
ஒண்ணும் இல்லாம போட்டு துணியோட கோலும் தனியமா தான் எங்க வந்தாரு, ஒரு தேசத்துக்கு வருகிறார். இப்போ அப்படி வந்தவரை கர்த்தர் எப்படி மாற்றாராமா? ரெண்டு பரிவாரங்களோட ஆண்டவர் மாற்றுகிறார். அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எப்படி இருக்குங்கிறது என்ன இல்லை, கர்த்தருக்கு முக்கியம் கிடையாது. அவருக்கு என்ன தேவை, நான் எந்த நிலைமையில வந்தாலும் அவரை விட்டு போகாத நிலைமையில நான் இருக்கேன். அதுதான் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது நீங்க எப்படி வரீங்கிறத கர்த்தர் பார்க்கறது இல்ல. எந்த நிலைமையில வந்தாலும் கர்த்தர் தான் என்னை அழைத்துட்டு வர்றார், அவர் தான் நான் நம்பி இருக்குங்கிற ஒரு தீர்மானம் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் தான். ஒருவேளை இந்த ஊர்ல எனக்கு வாய்ப்பு இல்லப்பா, நான் என்ன போற பழக்கம் தேடி இன்னொரு ஊருக்கு போறேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் கர்த்தர் போயிட்டு இருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா தான் ஆசீர்வாதம். கர்த்தர் இல்லாத இடம் பெருமை தான். கர்த்தர் இல்லாத இடம் என்னங்க, அதுல அங்க என்ன இருந்தாலும் சரி, ஆட பாடல் இருந்தாலும் சரி, நல்ல பயங்கரமான உணவுகள் இருந்தாலும் சரி, நல்ல ஆடம்பரமான செல்வாக்கு இருந்தாலும் சரி, கர்த்தர் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் இல்லாத இடத்துல சந்தோஷம் கிடையாது. கர்த்தர் இல்லாத இடம் எப்பவும் வெறுமையா தான் இருக்கு. வெறுமையான இடம் எப்படி இருக்குங்க, அங்க போய் ஒரு சத்தம் போட்டா என்ன ஆகும், எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க பேசுறது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குமா தவிர, உங்க வார்த்தையா தான் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்குமா தவிர, வேற யார் பேசுறது உங்களால கேட்க முடியாது. கர்த்தர் பேசினாலும் உங்களால கேட்க முடியாது, மற்றவர்கள் பேசுறது உங்களால என்ன பண்ண முடியாது. வெறுமையான இடத்தை தவிர்த்து விடுங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரம் இப்ப நான் பேசுற காரியங்கள் வெறுமையான இடத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு, ஆனா வெறுமையான இடத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வெறுமையான இடங்கள், தனிமையான இடங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. தனிமையான நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல சத்துரு உங்களை என்ன பண்ணிடுவான், வஞ்சித்து உங்களை இழுத்துட்டு போயிடுவான். வெறுமை நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு வருத்தத்தையும், உங்களுக்கு கஷ்டத்தையும், உங்களுக்கு கசப்பையும் கொண்டு வந்து. அதனால தனிமையா இருக்கிற காரியங்கள் நிறைய நேரத்துல நமக்கு வெற்றிடமா மாற்றிவிடும். வெற்றி இடத்துல சத்துருவுக்கு நல்ல இடம் இல்லை. நீங்க எதையுமே யோசிக்காம, எதையும் சிந்திக்காம தனிமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கல, சத்துரு அப்பதான் வேற ஒரு சிந்தனைகளை கொண்டு வரும். அப்ப தனியா இருப்பது ரொம்ப மோசமான நிலைமை. அந்த நிலைமையை மாற்றிக் கொள்வது ஆண்டவர் இந்த இடத்துல யாக்கோபு தனிமையான ஒரு நிலைமை, எல்லாத்தையும் விட்டு தனிமையா வரான். ஆனா கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ணியிருந்தான், தீர்மானித்திருந்தான். இல்லையா? இப்ப எல்லா நேரத்திலும் சொந்த வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளைங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க, நம்ம வளர்த்தவர்கள் நம்மளோட இருக்க மாட்டாங்க. தனிமையா இருக்கக்கூடிய நிலைமை எல்லாத்துக்கும் வரும். ஒரு சில நேரத்துல முன்னாடியே வரும், ஒரு சில நேரம் கடைசி காலத்துல வரும். ஆனா தனிமையா இருக்கிற நேரத்துல கர்த்தர் கூட இருந்தா, நீங்க வெறுமையா இருந்தாலும் திரும்பி வரும்பொழுது உங்களோட எப்படி இருப்பீங்க, உங்க கையில இரு பரிவாரங்களையும் கர்த்தர் கொடுப்பாரு. இல்லையா? அப்ப கர்த்தரால முடியாதுங்கிறது ஒண்ணு இல்லை. நீங்க எவ்வளவு எம்டியா இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாம ஜீரோல இருந்தாலும் சரி, எந்த நேரத்தையும் கர்த்தரால புதிதாக முடியுங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, நான் வளர்ந்த வளர்ப்பு வேற, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எப்படி வேணா இருந்துட்டு போங்க. ஆனா இப்ப இருக்கிற உங்க நிலைமை என்ன, இப்ப எப்படி இருக்கிறாரு யாக்கோபு, எப்படி இருக்கிறாரு, எப்படி வந்தாரு ஊருக்குள்ள, அந்த ஊருக்குள்ள வரும்போது தனிமையா வர்றாரு. அண்ணா இருந்தா, அம்மா இருந்தா, ஆளுமா இருந்து, திரளான சொத்து பத்து இருந்து, அவங்க தகப்பன ஒரு மிகப்பெரிய செல்வ சீமான். ஆனா இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, தனிமையா இருக்கக்கூடிய நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையும் வரும். நான் எல்லாரும் இருப்பேன்டா, என்னை சுத்தி எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லா நேரத்திலும் அமையாது. அப்படி தனிமையா இருக்கிற, வெறுமையா இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்றாரு, நீ வெறுமையா போற, தனிமையா போற. கர்த்தர் தரிசனத்துல பேசுவார், கர்த்தர் சொப்பனத்துல பேசுவார். தனிமையா இருக்கிற உனக்கு, வெறுமையா இருக்கிற உனக்கு கர்த்தர் ரெண்டு பரிவாரங்களை தருவார். சோர்ந்து போயிடாதீங்க, தோண்டு போயிடாதீங்க. எது இல்லையே நான் தள்ளப்பட்டு தனிமையா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர்களை தான் கர்த்தர் தேடி வருகிறார். எப்ப நீங்க ஆண்டவரே நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களோட பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நிறைய நேரங்கள்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, முதலாவது எம்டி பண்ணிடுறாரு. நம்மளே என்ன பண்ணிடுறாருங்க, நீ எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல என்னாக எம்டியா மாறு. கர்த்தருக்கு எல்லாம் இருக்கிறவங்களை விட எது இல்லாம இருக்கிறவங்களே தான் கர்த்தருக்கு தேவை. நீங்க முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகுறீங்க, உங்களுடைய பழைய மனுஷன் எல்லாம் போயிடுறான். ஞானஸ்நானத்துல என்ன நடக்குதுங்க, நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் அந்த ஜாதியில இருந்து வந்தவன், அந்த கோத்திரத்துல இருந்து வந்தவன், நான் எல்லாம். நீ ஒரு டைம் முழுகினீங்கன்னா திரும்பி எந்திரிக்கும் போது நீங்க எம்டி வெசல், உங்களுக்கு வெறுமையான பாத்திரம். கர்த்தர் உங்களுக்குள்ள உங்களை சுத்திகரிக்கணும், உங்களை ஆவியில நிரப்பணும்னா உங்களுக்குள்ள கசடு, உங்களோட கழிவு, உங்களோட அசுத்தம், பழசு எதா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒட்டிட்டு இருக்க கூடாது. என்ன ஆகுங்க, நீங்க உள்ள வரும் பொழுது பழையவர்களை எல்லாம் கலந்து போட்டுவாங்க. ஆண்டவர் புதிய பாத்திரத்தை, புதிய எண்ணெய் ஆண்டவர் நிரப்ப வருவார். அப்ப கர்த்தர் வெறுமை யாக்கி உங்களை புதிதாக வருவார். ஆமென்.
அப்ப எங்க வெறுமை இருக்குதோ அப்பதான் அங்க நிறைவை பார்க்க முடியும். அதுக்கான தண்ணிக்குள்ள கொண்டு போய் நல்ல தண்ணி ஊத்த முடியுமா? அப்ப நீங்க முதலாவது உங்க பாத்திரத்தை என்ன பண்ணுங்க, கழுவுங்க, சுத்தப்படுத்துங்க. நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், என்ன வேணா நினைச்சிட்டு வந்திருக்கலாம், என்ன வேணா உங்களுடைய காரியங்கள் இருக்கா. முதலாவது உங்க பாத்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கழுவி சுத்திகரிச்சு வெறுமையா வச்சிருங்க. தப்பு இல்லை. சில நேரங்களில் வெறுமை தான் உங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும், ஒரு நிறைவை கொண்டு வரும். என்கிட்ட கொஞ்சம் இருக்குதுப்பா, கொஞ்சம் இருக்குது போதும், இதே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க, அந்த அழுக்கோட தான் நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். கழுவுங்க, சுத்திகரிங்க. பட்டதெல்லாம் போதும், இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் போதும், இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே கழுவி இப்ப பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. அதனால வெறுமைன்னு கவலைப்படாதீங்க. இருந்ததெல்லாம் போயிடுச்சு, நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் வெறுமையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. வெறுமையான பாத்திரத்தை நிரப்பதான் கர்த்தர் விரும்பப்படுகிறார். இல்லையா? அப்ப நம்ம எப்ப சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்படின்னா, நம்ம முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம பாத்திரம் சுத்திகரிக்கப்படுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த பாத்திரத்துல என்னதான் இருக்கணும்? பழைய எண்ணங்கள் இருக்கணுமா, பழைய சிந்தனைகள் இருக்கணுமா, பழைய போராட்டமே இருக்கணுமா, பழைய கஷ்டமே இருக்கணுமா? எப்படிங்க? நியூ பிகினிங், புதிய வாழ்க்கையை யாக்கோபு இப்ப வாழ போகிறார். இல்லையா? அதற்கு ஆல்ரெடி இருக்கிற அறிவோ திறமையோ சந்தர்ப்பமோ பணமோ பொருளோ தேவையில்லை. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா புதிய தொடக்கத்தையும் புதிய நாட்களையும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். அப்ப கர்த்தரால என்ன பண்ண முடியுங்க? வெறுமையான பாத்திரத்தை நிறைவாக்க முடியும். நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த வெறுமையை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியுடைய மனைவி ஒரு பஞ்சத்துல இருக்கிறாங்க, கணவர் இறந்துட்டாரு. அப்ப என்ன நடக்குது? என்னுடைய நான் வாங்கின கடனுக்கு என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு நிக்கிறான். நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய என்ன இருக்குது சொல்லு அப்படிங்கிற. எங்கிட்ட கொஞ்சம் என்ன மாத்திரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உனத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் கேக்குறாரு, எங்கெல்லாம் வெறுமையான பாத்திரம் இருக்குமோ அதெல்லாம் என்ன பண்ண? நம்ம வீட்டை சுத்தி எத்தனையோ வெறுமையான பாத்திரம் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுது. எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறாங்க? வெறுமையா இருக்கிறாங்க, குறைவா இருக்கிறாங்க, ஓட்டையா இருக்கிறாங்க, ஒடுக்குழுந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் நீ முதல்ல எங்க கொண்டு வா? சமூகத்துக்கு கொண்டு வா. நிறைய பாத்திரம் இருக்குதுங்க நம்மளை சுத்தி, நம்ம தான் கண்டுக்கிறது இல்லை. நமக்கு தேவைன்னா மட்டும் தான் எங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, பழகுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்றோம். தேவையில்லைன்னா அவங்களை என்ன பண்றது இல்ல, கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம பக்கத்துல ஒருத்தர் வியாதியா இருப்பான், கண்டுக்கிறது இல்ல. கஷ்டத்துல இருப்பான், கண்டுக்கிறது இல்ல. அவன் இருந்தா இருந்துட்டு போறான், நமக்கு என்னடா? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துல நீ என்ன பண்ணு? நான் மட்டுமே வாழ்ந்தா போதும், இருக்கிற ஒரு பாத்திரத்துல சாப்பிட்டா போதும்னு நினைக்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க? நீ அழைச்சிட்டு வா. இந்த இடத்துல வெறுமையான பாத்திரங்கள் ஒண்ணல்ல, நீங்க எத்தனை கூட்டு வரீங்களோ அத்தனை கர்த்தரால் நிரப்ப முடியும். இல்லையா? நிரம்பி வழிவது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, உங்கள் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லையா? கர்த்தருக்கு தேவை வெறுமையான பாத்திரம். எல்லாம் ஞானியும் நான் பெரிய ஆளு, எனக்கு அது தெரியும், அது தேவையில்லை கர்த்தருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தாவே நான் ஒண்ணுல அது வெறுமையானவன். வெறுமையை மட்டும் தான் கர்த்தரால நிறைவாக்க முடியும். இந்த இடத்துல வெறுமையான பாத்திரத்துல கர்த்தர் என்னத்தை வார்த்தாரு? எண்ணெயை வார்த்தார். எண்ணெய்ங்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தார். இல்லையா? முதலாவது கர்த்தர், நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். கர்த்தரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் மட்டும் வாழ்ந்தா போதுமா, எங்க இருக்கிறது போதும்னு நினைச்சிருந்தா அவங்க அந்த விதவை வீட்டுல இருக்கிறது ஒரு 4 பாத்திரம் தான் இருந்திருக்கும். கர்த்தாவே எனக்கு மட்டும் போதும், நான் பெறுகிற ஆசீர்வாதம் மத்த எவனுக்கு தெரிய வேண்டாம். எங்கிட்டயே இருக்கிற ஒளிச்சு வச்சிருந்தா இருக்கிற 4 குண்டா 5 குண்டால தான் பிடிச்சி வச்சிருக்க முடியும். போய் கேட்கும்போது கேட்டுருப்பாங்களா இல்லையா? எதுக்கு இத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வர, இங்கே தண்ணி வருதா என்ன அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஆனா நீங்க எல்லா பக்கம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, உங்களுக்கு மாத்திரம் கிடையாது.
அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவர்கள், உங்களை உற்றத்தார்கள், உங்க அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒரு மரம் நடப்பட்டு வேரூன்றி கனி கொடுத்ததுன்னா அந்த மரத்துக்கு மட்டும் தான் நன்மையா. அந்த கனி யாருக்கு பயன்படும்? அநேகம் குருவிகள், அநேகம் பறவைகள் அந்த இடத்துல வந்து உட்காரவும் அமரவும் கனி கொடுக்கும் தான் கர்த்தர் நம்மளை வளர்த்தி இருக்கிறார். நான் தன்னுடைய வயிறு பெருப்பதற்காக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன பண்ணணுங்க? அநேக 1000 பேர் ரட்சிக்கப்படணும், அநேக 1000 பேர் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சமூகத்துக்கு வருவதற்கு நீங்கள் ஒரு வழிகோலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் தான் மத்த மாத்திரத்தை கூட்டிட்டு வரணும். இல்ல எனக்கு இருக்கிறதே போதும், எனக்கு நான் மட்டுமே வாழ்ந்தா போதும், ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமே போதும் வச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, நீங்களும் குறைவுபட்டு போவீர்கள். அப்ப கர்த்தர் முதலாவது வெறுமையான பாத்திரத்துல எண்ணெயை ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிரப்பப்படணும்னா முதல்ல உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க? வெறுமை. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, அவர் கருத்துல அர்ப்பணிங்க. இரண்டாவது ஒரு இடத்துல ஆண்டவர் வெறுமையான இடத்துல திராட்சரசமா மாற்றுகிறார். அல்லேலூயா. திராட்சரசம் நல்ல குணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரே நான் எப்படிங்க என் நினைவுகள் எப்படி இருக்கு? எப்போ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது ஆண்டவர். இந்த பாத்திரத்தை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க? கழுவுங்க. அந்த கற்சாடி கால் கழுவு வைக்கப்பட்ட கற்சாடி. நம்மளை எல்லாம் யாருமே தூக்கி கொண்டு போய் மேலையில வைக்க மாட்டாங்க. நம்மளோட நிலைமை அப்படிதான். நம்மளுடைய சின்ன அமைதியா இருக்கிற வரைக்கும் இவன் நல்லவனாகவே இருக்கு. வாய் திறந்து பேசிட்டா அதோட மோசம் எதையுமே பார்க்க முடியாது. அப்ப நம்மளுடைய அழுக்கேறின கற்சாடி நம்ம அது எப்ப வெறுமையாக்கப்படுதோ, எப்ப சுத்தமாக்கப்படுதோ நல்ல திராட்சை ரசத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். அந்த திராட்சை ரசமாகி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல குணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு அந்த ஜாடி முதலாவது எப்படி இருக்கணும்? ஏதாவது மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கழுவி வச்சிருங்க. ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை நீ கஷ்டப்படுத்துது ஆண்டவரே, அதை நீ சீர்குலைக்குது ஆண்டவரே. அந்த பாத்திரம் எப்ப வெறுமையாகுதோ அப்பதான் எண்ணெய் நிரப்பப்படும், அப்பதான் திராட்சை ரசம் நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகாதுங்க? அந்த இடத்தை நிரப்ப கர்த்தரால முடியவே முடியாது. அப்ப வெறுமையை கர்த்தர் என்ன பண்ண முடியுங்க? நிரப்ப முடியும். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் என்னால என்ன பண்ண முடியுங்க? He can create from nothing. எந்த இடத்துல ஒண்ணு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எம்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஒண்ணுமே இல்லை இதுக்கு மேல ஒண்ணு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து கர்த்தரால உருவாக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு வெறுமை என்னன்னு ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க ஒரு பிளான வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட வராதீங்க. கர்த்தர் வைக்கிற பிளானுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இல்லையா? நான் அதை செய்யலாம் இதை பண்ணலாம் அது கிடையாது. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம்ங்கிறது வேற. நம்ம நடக்கிற பாதை கர்த்தருடைய சித்தம் நீங்க நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற சித்தத்தின் பிரகாரம் நடந்தா நம்ம நடையே வேற மாதிரி இருக்கும். இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிற வாழ்க்கை வாழ்வது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இல்லையா? அப்ப கர்த்தருடைய சித்தம்ங்கிறது வேற. அதற்குள்ளேதான் நம்ம உள்ள போறோமா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியறதில்ல நம்மளால. நிறைய நேரங்கள் நம்ம போற வழி தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோமோ தவிர கர்த்தர் அதனால சித்த வைத்திருக்கிறாரா அந்த பாதையில நடக்கிறோமான்னு தெரியல. அப்படி நடந்தா உங்களுடைய வெறுமைகளை இந்த நாள்ல என்ன ஆக்கப்படும்? நிறைவாய் மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரால வெறுமையிலிருந்து என்ன பண்ண முடியுங்க? நிறைவை கண்டு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? நிறைவை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 44வது வசனம் 45வது வசனம். 7ஆம் தரங்கள் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாவை நோக்கி, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஒரு கையளவு மேகம் என்ன பண்ணுச்சுங்களா? கொஞ்சத்துல இருந்து ஆண்டவர் அதை அதிகப்படுத்த முடியும். இல்லையா? எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. முதல்ல எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாதீங்க. அப்பவும் கர்த்தரால் தர முடியும். இப்ப எங்கிட்ட என்னதான் இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு கையளவு மேகம் தான் என்ன பண்ணுச்சா? ஒரு பெரிய 5 தாளத்தை வச்சிருக்கிறவங்க தான் கர்த்தர் என்னவா மாற்றினாரு? 10 தாளத்தை தான் மாற்றினாரு. 2 தாளத்தை வச்சிருந்தவனுக்கு அப்ப உங்களோட கொஞ்சம் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அந்த கொஞ்சத்தையும் நிறைவாக கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இந்த கொஞ்சம்ங்கிறது எதை குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் சரி, நம்பி விசுவாசிச்சு நம்ம நடந்தன்னு சொன்னா வியாதிகள் நம்மளை விட்டு மாறும். அற்புதங்களை பார்க்க முடியும். எங்கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்கு, விசுவாசம் கொஞ்சம் இருந்தா போதும். அந்த கொஞ்சம் விசுவாசமே மலையை பேக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை செய்யும். அப்ப முதலாவது ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்க.
ஆண்டவரே என்னால முடியாது, ஆண்டவரே என்னால செய்ய முடியாது, எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு அடங்கி உட்கார்ந்துகிட்டே இருக்காதுங்க. என்ன பண்ணுவோம்? வாய் விரிவாத்திர நான் அதை எவ்வளவு பலன் இருக்குதோ அந்த பலனை முதலாவது கர்த்தர் கொடுங்க. என்னால முடியாது, செய்ய முடியாதுன்னு போயிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அவரால் கொஞ்சத்துல இருந்து என்ன பண்ண முடியுங்க? அதிகப்படுத்த முடியும். சாரிபாத் விதவை வீட்டுல இருந்து கொஞ்சமாகவும் கொஞ்சம், ஆனா பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க கிட்ட என்ன ஏற்படல? குறைவே இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அப்ப அவரால் என்ன பண்ண முடியுங்க? கொஞ்சத்துல இருந்து எவ்வளவு வேணா கொடுக்க முடியும். அவருக்கு நீ வச்சிருந்தாலும் சரி, வெற்றினாலும் சரி, கர்த்தர் கொஞ்சத்தையும் அதிகப்படுத்த விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் கடுகளவு விசுவாசம், கையளவு மேகம் இருந்தா போதும், அதை பெருமழையா ஆண்டவரால் கிரியேட் பண்ண முடியும். அல்லேலூயா. 3 வருஷம் தேச வறட்சி, பயங்கரமான பஞ்சம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல ரொம்ப எம்டி, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சத்தை வச்சுதான் என்ன பண்ணுவோம்? இது இருக்கட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கொஞ்சத்தை அதிகப்படுத்த கர்த்தரால உங்க கொஞ்சம் விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களா, மீதி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவர் அர்ப்பணித்துக் கொள்வார். கர்த்தர் அதை எடுத்துக் கொள்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஒண்ணு இல்லைனாலும் அவரால் உருவாக்க முடியும். கொஞ்சமா இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியுங்க? அதை மல்டிபிள் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியுங்க? பெருக. ஒரு விதையை நிலத்துக்குள்ள போட்டா அது என்னவா மாறுங்க? முளைச்சு வரும் பொழுது அது 1000 மாறும். அல்லேலூயா. அப்ப கொஞ்சமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தாவே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க அடக்கி வச்சுக்காதீங்க. கொஞ்சமா இருந்து மண்ணுக்குள்ள போட்டவனோட நிலைமை என்னாச்சு? ஒரு தாளத்தை வச்சிருந்தான், அவன் என்ன பண்ணா? போட்டு புதைச்சு வச்சுட்டான். இப்ப அவனுக்கு என்ன கிடைச்சது? வெகுமதி கிடைச்சதா? என்ன கிடைச்சது? கையும் காலையும் கட்டி இருட்டு அறையில தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் இருக்குதே, நீங்க ஒதுக்கி போகாதீங்க. அந்த கொஞ்சத்தை கர்த்தர்கிட்ட ஒப்புவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால இவ்வளவு நேரம் தான் உட்கார முடியும், இவ்வளவு நேரம் தான் ஜெபிக்க முடியும். ஆண்டவர் இந்த சமூகத்துல கொடுக்குற ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுங்க, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 10வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தரால இல்லாத இடத்துல இருந்து இழந்ததை ரீக்ரியேட் பண்ண முடியும். எப்படிங்க? நீங்க எதை இழந்திருந்தீங்கனாலும் சரியும் அதை ஆண்டவரால என்ன பண்ண முடியும்? திரும்ப கொடுக்க முடியும். முதலாவது வெறுமையா இருந்தாலும் கர்த்தர் தருவார். இரண்டாவது கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் அதிகப்படுத்துவார். மூன்றாவது ஒரு வேலை கிட்ட இருக்குது, இப்ப இல்லை நீங்க நினைக்கிறீங்களா, திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். 1 மடங்கு இல்ல, எத்தனை மடங்கு கொடுப்பாரு? 100 மடங்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துங்க? பயங்கரமான செல்வ ஸ்ரீமான். அவருடைய இல்லாததே கிடையாது. அத்தனை இருந்து அத்தனை இழந்தார். ஆனா ஆண்டவர் திரும்ப கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவரால கொடுக்க முடியும். ஆண்டவரே நான் அப்படி வாழ்ந்த ஆண்டவரே, அப்படி இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே, இப்ப எல்லாம் இல்லாம நான் தனிமையா இருக்கிற ஆண்டவரே. கவலைப்படாதீங்க, கர்த்தரால என்ன உங்களுக்கு கொடுக்க முடியும்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் 100 மடங்கு சுகத்தையும் 100 மடங்கு சந்தோஷத்தையும் ஆண்டவரால திரும்ப கொடுக்க முடியும். இல்லையா? கர்த்தருக்கு எதுவுமே ஒரு பொருட்டு கிடையாது. ஆனா முதலாவது கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கறீங்களா? கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கிறீங்களா? அவருடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு எல்லாம் செம்மையாய் முடியும். இல்லையா? அப்ப கர்த்தர் நன்மைகளை ஈவாய் நமக்கு தருகிறார். நமக்கு குறைவுகள் என்பதே என்ன கிடையாது இல்லைங்க? கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. நம்ம தான் குறைவுகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நம்ம தான் எப்பவும் போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம் நினைக்கிறோம். இந்த போராட்டங்களை கர்த்தரா உண்டு பண்றது கிடையாது, நம்மளா தேடிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் எதையும் நமக்கு கொடுத்த வந்து வழியை நீ கஷ்டப்பட ஆண்டவர் சொல்றது கிடையாது. நிறைய நேரங்கள் நம்ம போகிற பாதை மோசமான பாதை. நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் நம்மளை என்னத்துக்கு எடுத்துட்டு போகுது? துன்பத்துக்கு எடுத்துட்டு போகுது. இல்லையா? அப்ப முதலாவது நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகுது? வெறுமையான பாதையில கர்த்தர் தருவார் நீங்க தேர்ந்தெடுக்க விரும்புறீங்களா? இல்ல குறைவா இருக்குது கர்த்தர் எனக்கு தருவார் தேர்ந்தெடுக்க விரும்புறீங்களா? இல்ல கர்த்தாவே நான் எல்லாமே இழந்துட்டு ஆண்டவரே, எங்கிட்ட இத்தனை இருந்தது, இப்ப நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், கர்த்தரே எனக்கு தருவீங்களான்னு கேட்க விரும்புறோமா? நம்ம எதை தேட விரும்புகிறோம்? இன்னைக்கு எது வேணும் கர்த்தர்கிட்ட இருந்து? சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட இருந்து என்ன வேணும் உங்களுக்கு? நிறைய நேரங்கள் என்னங்க, ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை, ஏதோ ஒண்ணு என்ன பண்ற ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப கர்த்தர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? கர்த்தர் எப்படினாலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாருப்பா. அவர் தராம விட்டுருவாரா?
நீ எப்படி இருந்தாலும் பெருமையா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை தருவாரு, குறைவா இருந்தாலும் அதிகப்படுத்துவாரு, இழந்திருந்தாலும் தருவாரு. அப்ப கர்த்தர்கிட்ட நம்ம எதை கேட்க விரும்புறோம்? வாசிங்க ஒரு வசனம், அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப பேதுருவும் யோவானும் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறார். இந்த கதையில் நிறைய நேரத்தில் இருக்கு. அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னு, அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி. நம்மளுடைய நிலைமை அநேக நேரங்கள் அப்படிதான். ஆண்டவரே, இவங்க அதை தருவாங்களா, அவங்க அதை தருவாங்களா, எனக்கு இங்கிருந்து அது கிடைக்குமா, அங்கிருந்து அது கிடைக்குமா, எப்போ பாரு நம்மளோட என்ன இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க அது கொடுத்தா நல்லா இருக்கும். பொங்கலுக்கு 1000 ரூபாயோட சேர்த்து அரிசியும் வெல்லமும் என்னங்க புடவையும் கொடுத்தா நல்லா இருக்கும், எதிர்பார்ப்பு. ஏன் அவங்க வந்தா அதை கொடுத்தா நல்லா இருக்கும். கிறிஸ்துமஸ்க்கு சேலையோட சேர்த்து ஒரு ஸ்வீட் கொடுத்தா நல்லா இருக்கும். எதிர்பார்ப்பு 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 எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நடந்தது என்ன? 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தெரிகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்கறதும் மத்தவங்கிட்ட கேட்கறதும் பொண்ணு வெளியவே நீங்க எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர்கிட்ட கேட்கறது பொண்ணு வெளியே என்ன பண்ணாதீங்க, நீங்க கேட்காதீங்க. பேதுரு யோவான் சொல்றாப்ல, என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு வெளியும் கிடையாது, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. அந்த பொண்ணை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கறது அவரு லகுவான விஷயம். அவர் கொடுத்துட்டு போறாரு. உங்கள்கிட்ட இருக்கிறது அவருக்கு தெரியாதா? நீங்க எம்டியா இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னு தெரியாதா? நீங்க இழந்தது கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர்கிட்ட அதை கேட்காதீங்க. கர்த்தர் அதை கொடுக்க அவர் விரும்புவதில்லை. அதுக்கு மாற அவர் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? பேதுரு யோவான் சொல்றாரு, நீ கேட்கிற வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட கிடையாது, ஆனா என்கிட்ட வேற ஒண்ணு இருக்குது. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடங்க. அல்லேலூயா. நம்ம தற்காலிகமான ஆசீர்வாதம் தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் தர வரும்போது நிரந்தரமான தீர்வு. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எதிர்பார்ப்பது என்ன? தற்காலிகமான ஆசீர்வாதம். நம்ம என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? தற்காலிகமான, சொல்லுங்க, ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் தர விரும்புவது நிரந்தரமான தீர்வு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தீர்வு வேணுமா, தற்காலிகமான ஆசீர்வாதம் வேணுமா? எது வேணுங்க? தீர்வு தான் வேணும். ஸ்ரீதான் அவங்க வீட்டுல என்னாச்சு? எண்ணெய் ஆண்டவர் கொடுத்திருப்பா, மாவை கொடுத்தாருப்பா. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். பஞ்சம் முடிகிற வரைக்கும் தான் எண்ணெய் மாவும் தீரல. அந்த எண்ணெய குடத்துல இருக்கிற வரைக்கும் தான் தீரல. அப்ப என்னைக்குனால ஒரு நாள் தீர்ந்து விடும். உங்களுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளும் திரும்ப நீங்க எம்டி ஆவீங்க. என்னைக்காவது உங்க இருக்கிற பொருள் திரும்ப குறைஞ்சு போகும். என்னைக்காவது நீங்க சம்பாதிச்சதெல்லாம் திரும்ப ஒண்ணு இல்லாம போகும். நேற்று வசனம் கேட்ட இல்லைங்களா? ஆபிரகாம் இருந்தது அத்தனையுமே என்ன ஆயிடுச்சு? கடைசியில போயிருச்சு. தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்காக நீங்க சபைக்குள்ள வரல. எனக்கு நாளைக்கு நல்ல துணி போடணுங்கிறதுக்காக சபைக்கு வரல. நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக சபைக்கு வரல. கர்த்தர் தர வரும்போது என்னங்க? நிரந்தரமான தீர்வு. அந்த குருடனுக்கு வெள்ளியும் பொன்னையும் போட்டுதான் அடுத்த வேலை சாப்பிட்டுருப்பான். அடுத்த வேலை பிச்சை எடுத்தவனுக்கு என்னங்க? அடுத்த வேலை சாப்பாடு. கர்த்தர் தர விரும்புவது நிரந்தரமான தீர்வு. இயேசு ஊழியம் செய்யற காலத்துல நிறைய அற்புதங்களை செய்தார். அவர்கிட்ட போய் யாருமே, ஆண்டவரே நீங்க எனக்கு தங்கத்தை கொடுங்க, பொண்ணை கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கல. அவர் அத்தனை அற்புதத்தை செய்தவருக்கு பணத்தை மல்டிபிள் பண்ண அவரால் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தேவை இருந்தது, அவர்கிட்ட காசு கிடையாது. ஒரு மீனை பிடிக்கிறாரு, மீனை பிடிச்ச வாய்ப்புல என்ன இருந்தது? ஒரு காசு இருந்தது, வரியை கட்டிட்டாங்க. கர்த்தருக்கு பணத்தை கொடுத்துதான் திருப்தி பண்ணணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ ஆத்மாக்களை அவர் ஆதாயப்படுத்தி இருப்பார். எத்தனையோ பேர் இயேசு பின்னாடி போயிருப்பாங்க. அப்பத்தையும் மீனையும் கொடுத்ததுக்கு ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்திருந்தாருன்னா இயேசு யாரும் எதிர்த்து நின்று மாட்டாங்க. இயேசு யாரும் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு இயேசுக்கு விரோதமா யாருமே எழுப்பி இருக்க மாட்டாங்க. பணத்தை கொடுத்திருந்தா. ஆனா கர்த்தர் பணத்தை கொடுத்தாரா? கர்த்தர் இடத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, தீர்வு கொடுத்தாரு. தீர்வு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. எனக்கு இப்ப இருந்தா போதுங்க, ஏப்பா நீ நாளைக்கு என்னமோ நடக்குதுங்கிற, சர்ச்சுக்கு வந்தா எனக்கு அது கிடைக்குங்கிற, இது கிடைக்குங்கிற, இப்ப எனக்கு சோறு கிடைக்குமா? இதுதாங்க நிறைய பேர்த்தோட கேள்வி. கர்த்தர் தர விரும்புவது ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அவருடைய பாதத்துல வந்து காத்திருக்கிற நமக்கு இப்ப தற்காலிகமா கிடைக்கிற, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வந்தாவா இருக்கிறான், பணக்காரனா இருக்கிறான், அதுக்குதான் நம்ம சபைக்கு வர்றோமா? கர்த்தர் கொடுக்க நினைப்பது அது கிடையாது. இந்த இடத்துல கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாமே என்ன தெரியுங்களா? நிரந்தரமானது கிடையாது.
நீங்க இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஏதோ தற்காலிகம். ஏப்பா நீ பிச்சை எடுக்க கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு கூடாது. கர்த்தரை தேடிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அது உங்களை நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போவார். என்ன பண்ணாதுங்க, உங்களைய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடாதீங்க. என் வீட்டுல மாவு குறைச்சு வச்சுன்னு கர்த்தரை தேடாதீங்க. அன்றைய நாட்டுல நிறைய பேர் இந்த கதைகளை எல்லாம் படிக்கும் போது பயங்கர அதிசயமா இருக்கும். ஆனா தேடுறதுல எதுக்குங்க, குறைவு நிறைவாக்கப்படுவதற்காக தேடினாங்க. இன்னைக்கு நம்மளும் அந்த கதையை கேட்டுக்கிட்டு எனக்கு குறைவா இருக்குது, நான் நிறைவாகணும் கர்த்தரை தேடுறதுக்கு வராதுங்க. கர்த்தர் கொடுக்க நினைப்பது என்னங்க, நிரந்தரமான தீவை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கிற ஒரு நிரந்தரமான தீவு என்னங்க, மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னைக்குமே ஒளியாத ஒண்ணு, நிரந்தரமான ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிறது என்னங்க, வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போல, ஆனா என்னுடைய வார்த்தைகள் என்ன பண்ணாது, ஒரு நாளும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கிறதுலே விளையாடப்பட்டது. பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் நமக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து காட்டிலும் நிரந்தரமானது என்னங்க, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் உங்களை எங்க கூட்டிட்டு போகும், நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போகும். நிரந்தரம்ங்கிறது நித்திய ஜீவன் தான். இந்த பூமியில் அனுபவிக்கிற சுகமும் ஆஸ்தி அந்தஸ்தும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்ப கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கறது என்ன கேட்கணுங்க, ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு குறைவா இருக்குது ஆண்டவரே என்னை நிறைவாக்குங்க, நான் இழந்ததெல்லாம் திரும்ப கூட இனிமேலும் கேட்டுக்கிட்டு இருக்காதுங்க. நீங்க கேட்க வேண்டியது நிரந்தரமான ஒரு தீர்வு. என்னது, கர்த்தாவே, கள்ளன் என்ன கேட்டான், சிலுவையில் இருக்கும்போது என்ன கேட்டான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன என்ன பண்ணுங்க, எனக்கு எப்படியா உயிரை கொடுத்து திரும்ப என்னை பூமிக்கு அனுப்பிச்சிருங்க, நான் இன்னொரு வாழ்க்கை வாழ்றேன், நல்லவனா வாழ்றேன்னு கேட்டானா. அவன் கேட்டது தீர்வு. ஆண்டவரே நான் நீங்க பரலோகத்துக்கு வரும்போது, நீங்க சிங்காசனத்துக்கு வரும்போது என்ன என்ன பண்ணுங்க, என்னைக்கு கேட்ட கர்த்தர்ட்ட நிரந்தரமான தீர்வை கேட்டு பழங்க. குறைவுகளும் குறைஞ்சு போறதையும் கேட்டு பழகாதீங்க. இல்லையா, அந்த கல்லனுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு நிறைய நேரங்கள் இல்லை. நம்ம என்ன திடீர்னு ஆபத்து வரணும், ஆண்டவரே என்னை தப்பு வச்சிருக்க ஆண்டவரே, அவன் கண்ணுக்கு என்னை மறைச்சிருக்க ஆண்டவரே, இல்லைன்னா அவனை மறைச்சிருக்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம், அவன் முடிச்சிருக்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம எப்ப பாரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே ஓடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். இல்லையா, நம்மளுடைய நோக்கம் இந்த பூமியில வாழும்போது சுகமாய் வாழ்வதும் எப்படிங்க, நல்ல ஆஸ்தி அந்தஸ்து சம்பந்தமாய் வாழ்வது கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்த ஈவு. அதை நீங்க கேட்கலினாலும் கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தர சித்த வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒருபோது நம்மளை திக்கற்றவங்கள ஆண்டவர் விட மாட்டார். நீங்க ஒருவேளை நான் அநேக ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து வச்சிருந்தேன், நீங்க நான் ஒண்ணு இல்லாம நினைக்கிறீங்களா, ஒண்ணு இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆண்டவர் நடத்துவார். ஆனா அதற்காக நம்ம கர்த்தரை தேட வரல. நீங்க தேட வருவது அழியாத நித்திய ஜீவனுக்கு. இல்லையா, இந்த அழிந்து போற எண்ணெய்க்கும் அழிந்து போற மாவுக்கு நீங்க வரல. இல்லையா, இந்த பஞ்சகாலமுக்கு இந்த பூமியில இருக்கிறது பஞ்சகாலம் வரை மாறி 3 வருஷமா இருக்கலாம், இல்ல ஒருத்தர் 30 வருஷமா இருக்கலாம், ஒரு 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது எல்லாமே பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன? எல்லாத்தையும் போல நீங்களும் இருக்க போறீங்களா? உங்களுடைய நாட்களை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். அப்ப இப்ப வரைக்கும் ஆண்டவர் போசிப்பார். பூமியில இருக்கிற வரைக்கும் குறைவுகள் வராது. நீங்க 3 நிலைமை என்னங்க, he can create from nothing, he can create from something, he can recreate from what you lost. நீங்க எதை இழந்தீங்களோ அதுல இருந்து கூட கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஒரு கண்டிஷனே கிடையாது. இல்லைனாலும் கொடுப்பாரு, இருந்ததுனாலும் கொடுப்பாரு, இழந்தாலும் கொடுப்பாரு. ஆனா இது எல்லாம் கொஞ்ச காலம், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிலைமை என்ன? இருந்தா வாழ்ந்தா மனுஷன் முடிஞ்சுதா? இதுக்குதான் கர்த்தர் தேடுறோமா? கர்த்தர் கொடுக்கிறது எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதுக்கு முடிவே இல்லைங்க. முடிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதற்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. அதுக்கு தான் சொல்றாரு, நீ வெறுமையான பாத்திரத்துல நீ எங்க கொண்டு வா, உள்ளுக்குள்ள கொண்டு வா. இல்லையா, ஆண்டவர் வெறுமையான பாத்திரத்தை நிறைவாக விரும்புகிறார். நன்மையினால், நல்ல குணத்தினால், ஆசீர்வாதத்தினால். நம்ம மட்டும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது, நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. நம்ம நிமித்தம் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படணும். நித்திய ஜீவனுக்குள்ள போறதுதான் ஆசீர்வாதம். அதற்கு மக்களை தயார்படுத்துங்க. நீங்க தகுதியாங்க, மற்றவர்களை தகுதிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா இடங்களிலும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா இரக்கம் அன்பு தயவு நிறைந்த ஆண்டவரே, நல்ல தகவலை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, பரத்துல இருந்து எங்ககிட்ட பேசுகிறீரப்பா, பரத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறீரப்பா. நாங்கள் தள்ளப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கைவிடப்பட்ட நேரத்திலும்
கர்த்தர் எங்களை கரப்பிடித்து தூக்கி விடுகிறீர் ஆண்டவரே. உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விடுன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருடம் ஆண்டவர் படுத்திருந்தோன்னே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை அநேக நேரங்கள் ஆண்டவரே முடங்கி போன வாழ்க்கை ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல, எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்ல, எங்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை ஆண்டவரே. ஆனா கர்த்தர் எங்களை தேடி வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் இழந்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த ரட்சிப்பை ஆண்டவரே விட்டு விடாதபடி கர்த்தர் எங்களை நோக்கி தேடி வருகிறேன்ப்பா. இந்த நாட்டுல கர்த்தாவை நாங்கள் அழித்து போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்காக அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிரந்தரமான தீர்வை ஆண்டவரே, நிரந்தரமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. இதனால வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை சந்தோஷம் தயவு அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தையினால் வழி நடத்துங்க. வானமும் பூமியும் ஒழித்து போகும், ஆனால் உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை கைக்கொள்ளவும் அதன் பிரகாரம் நடக்கவும். சத்தியம் தான் ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தை தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க. கர்த்தர் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தர் ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. முழுமையா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மாலையில் நடக்கிறதான இரண்டாம் ஆராதனை கருத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ சமாதானம் அந்த பிள்ளைகளோட இருக்கிற ஆண்டவரே, யாரும் வெறுமையா திரும்பி போகாதபடி தேவ கிருபை சமாதானம் அன்பு தாக்கத்தை வழி நடத்திட்டு பாதுகாத்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.